வணக்கம் நேயர்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் செல்லமே செல்லம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம கூட பேச வந்திருக்காங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் லக்ஷ்மி பிரகாஷ். அவங்க கிட்ட குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்றத பத்தி விரிவா பேசுவோம். வணக்கம்மா. இன்னைக்கு வந்துட்டு குழந்தைங்களை வளர்க்கறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. சோ நீங்க அதாவது முறைப்படி குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைகள் வளர்க்கறதுக்கு ஏதாவது குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே நம்ம குழந்தை வளர்க்கும் போது யாருமே நினைச்சுக்கிறது இல்ல இது மாதிரி தான் நான் குழந்தைய வளர்க்க போறேன் அப்படின்னு. பட் பிளானிங் அப்படிங்கறது ரொம்ப அவசியம், இம்பார்ட்டன்ட். எப்போ அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி குழந்தைங்களை வளர்க்கறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து நினைக்கிறாங்க இல்லையா, அப்போல இருந்தே நீங்க பிளானிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப குழந்தை வரப்போகுது அப்படின்னா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதுல இருந்து குழந்தைய எப்படி வளர்க்க போறோம்னா, ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வளர்க்க போறோம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அம்மா அப்பா இணைஞ்சா மட்டுமே குழந்தைய ஒரு நல்ல விதத்துல ஒரு ஹெல்த்தியா பராமரிக்க முடியும். அப்பா மட்டும் ஒரு ஐடியா வச்சு வளர்க்கறாரு, அம்மா வேற ஒரு ஐடியா வச்சு வளர்க்கறாங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அம்மாக்கும் அப்பாக்கும் இடையே சண்டை வரும். இதுல குழந்தைங்க எப்படின்னா யார நான் ஃபாலோ பண்றது அப்படின்னு தெரியாம போயிடுவாங்க. இப்ப குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத இன்னும் ஒரு சுவாரஸ்யமா சொல்லணும் அப்படின்னா, விவேக் ஜோக் இருக்கு இல்லையா, அதாவது ஆட்டோக்காரங்களை பத்தி சொல்லுவாங்க, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல கை காமிச்சிட்டு நேரா போறது. அதுதான் பேரண்டிங்கோட முக்கியமான ஒரு பேட் பேரண்டிங்னு சொல்லுவோம். அதாவது ரைட்ல அப்பா இதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க, அம்மா இது இல்ல வேறதான் கரெக்ட்னு. குழந்தை யார ஃபாலோ பண்ணும், அப்பாவையா அம்மாவையா? ஏன்னா அப்பாவோட இதை ஃபாலோ பண்ணா அம்மா சத்தம் போட போறாங்க, அம்மாவோட மெத்தட ஃபாலோ பண்ணா அப்பா சத்தம் போட போறாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம், நான் இது ரெண்டும் இல்லாம தனியா நான் வேற வழியில போயிடுறேன் அப்படிங்கறது குழந்தையோட ஒரு டாக்டிக்ஸா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படின்ட்டு, பட் அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே ரொம்பவே ஸ்மார்ட்டானவங்க, ஸ்மார்ட் கிட்ஸ். சோ இதுல தியரி படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வளர்ப்பு முறைகள் இருக்கு பேரண்டிங். ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேரியன் சொல்லுவோம், அதாவது அதிகாரமான வளர்ப்பு. ரெண்டாவது அத்தாரிட்டேட்டிவ் அப்படிங்கிறது சர்வாதிகாரம். இது ரெண்டுக்கும் முதல்ல நான் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன், அடுத்த 2 முறையை அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, இது பெஸ்ட் வளர்ப்பு முறைன்னு சொல்லலாம். அதாவது குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அம்மா அப்பா ஆகிய நம்ம அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ரூல்ஸ் சொல்லிடுறோம், இப்படிதான் நீ இருக்கணும், இததான் நீ ரீச் பண்ணணும், ஆனா இது எல்லாத்துக்கும் முயற்சிகள் நீ எடுப்ப, உனக்கு பக்கபலமா சப்போர்ட்டிவா நான் இருக்க போறேன். மாரல் சப்போர்ட்டா. அதாவது குழந்தைங்க எங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அங்க அம்மா அப்பா உதவி பண்ணுவாங்க. எந்த இடத்துல எல்லாம் அவங்கள ஃப்ரீயா விடணுமோ அந்த இடத்துல அவங்கள ஃப்ரீயா விட்டுடுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு எந்த பாதையில போகணும், எது கரெக்டான பாதை அப்படிங்கறது சொல்லி கொடுக்கறதுலயும் அம்மா அப்பா ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. சோ இது பெஸ்ட் பேரண்டிங் மெத்தட். பட் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு பேரண்டிங் மெத்தட் இருக்குன்னு. நம்ம யோசிக்கிறது எல்லாமே எடுப்போம். நம்ம குழந்தைங்களை எப்படின்னா, நம்ம எப்படி இந்த பிராக்டிசஸ் எல்லாம் வளர்க்கறோம் அப்படின்னா, நம்ம வளர்ந்த முறைகள் இல்லையா, நம்மள வளர்க்கப்பட்ட விதம் பிளஸ் நம்ம எந்த சூழ்நிலையில வளர்ந்தோம் இது எல்லாமே இருக்கு. என்னோட அம்மா அப்பா என்ன எப்படி வளர்த்தாங்களோ அதுல இருந்து நான் எனக்கு எஃபெக்டிவா எவ்வளவு இருந்துச்சு அத ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு, எதெல்லாம் எனக்கு அனுகூலமா இல்ல அதெல்லாம் தவிர்த்து நான் ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட செட் பண்றேன். அதே மாதிரி என்னுடைய கணவருக்கும் இருக்கும் இல்லையா. இப்ப நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இணைஞ்சு இது ரெண்டுத்துல எது இன்னும் பெஸ்டா இருக்கும் என் குழந்தை வளர்றதுல அப்படிங்கறத யோசிக்கிறோம் இல்லையா. இதுதான் செட்டான விஷயம். இதுல ரொம்ப முக்கியமானது
ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 பேருக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்களுடைய மனநிலையில வந்து பாதிப்பு ஏற்படும். சரிங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி வளர்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு மேபி அவங்க பிளான் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் வந்துட்டு அந்த கேரிங் வந்துட்டு அவங்களுக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அதிகமாவே இருக்கு. குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அங்க படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கணும், இவ்ளோ வீட்டுல வந்து கம்ஃபர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்படிலாம் வந்துட்டு நிறைய எண்ணங்கள் அவங்களுக்கும் இருக்கு. இதுல வந்துட்டு தவறான பேரண்டிங் வே, குழந்தைங்களை வளர்க்கிற முறை அப்படின்னு ஏதாவது இருக்கா? தவறானதுன்னு இல்ல. அதாவது வந்து எந்த பேரண்ட்டுமே வந்து என் குழந்தை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான் நான் சொல்லி கொடுக்கறது அப்படின்ட்டு. இப்ப வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என் குழந்தை வந்து சரியா நான் வந்து இந்த ஹோம்ஒர்க் முடிச்சேன் அப்படின்னா நான் தொடர்ந்து பேசுவோம். நேர் தொடர்புல இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்க மேடம். நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம் என் பேர் மஞ்சுளாங்க மேடம். சொல்லுங்க மஞ்சுளா. மேடம் நாங்க வந்து இப்ப ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கோங்க. மேடம் கிட்ட பேசலாங்க? நீங்க பேசுங்க, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுதுங்க மேடம். இப்போ பாப்பா வந்து இப்போ 10 மாசம் ஆகுதுங்க. பயங்கர குறும்பா இருக்காங்க மேடம். ஹோம்ஒர்க் பண்றது இல்ல. ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கறதுனால பாட்டி தாத்தா எல்லாம் சாக்லேட் அது இது பயங்கரமா சாப்பிடுறதுல மட்டும்தான். சாக்லேட் சாப்பிடுறது மட்டும்தான், சாப்பாடு சாப்பிடுறது இல்ல, ஹோம்ஒர்க் பண்றது இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சு திட்டி பண்ண வைக்கிறதா இருக்கு. அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் மேடம் கிட்ட கேட்கணும். நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னா எப்படி என்னன்னு எனக்கே தெரியல. குழந்தை பாக்குறது ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத பத்தி மேடம் கிட்ட ஏதாவது கேட்கலாம். இப்ப இந்த 2வது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் இருக்கா இல்லன்னா முதல்ல இருந்தே இதேதான்? முதல்ல இருந்தே தாங்க மேடம். கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலிங்கறனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி. அதனாலங்க அப்ப இருந்தே அவன் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் ப்ராப்ளமாவே தான் இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இதே ப்ராப்ளமோடய அவனையும் வளர்த்தாச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. இப்போ இந்த 5 வயசுல இந்த பிஹேவியர் சொன்னீங்களா, எழுத மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு, இது 2 மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கா இல்லன்னா அடம் பிடிக்கிறது? குறும்பு பண்றாங்க. குறும்புனா விளையாடணும், டிவி பாக்குறது இல்ல, எந்த ஒரு கார்ட்டூன்ஸ் அது எதுவுமே பாக்குறது இல்லைங்க. டிவி பாக்கணும், விளையாடணும். நாய்னா அவனுக்கு ரொம்ப உயிரா இருக்குது மேடம். நாய்க்குட்டி 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 இதுதான் அவனுக்கு ரொம்ப வேணும். சாப்பாடு கூட 2வது தான், நாய் வேணும்ட்டே ஒரே அடமா இருக்குதுங்க மேடம். ஆனா அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வீட்டுல இல்ல, இடம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால நாய் வாங்க முடியல. ஆனா டெய்லி காலையில இருந்துச்சுன்னா அது ஒரு குறையா அவன் அழுகுறான், கெஞ்சுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்குறான். ஆனா அது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல யாரும். அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே மஞ்சுளா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம பேசிட்டு அந்த மாதிரி தான் அதுவும். ஆமா, 5 வயசு குழந்தை என்னால வந்து பராமரிக்க முடியல ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது. இப்ப ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன அப்படின்னா, ரொம்ப கண்டிப்பா வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும்போது தாத்தா பாட்டியோட அரவணைப்பு கிடைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்ப நிறைய குடும்பத்துல அது கிடைக்கிறது இல்ல. அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் இருக்கு, அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. இது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்குங்கிறதும் இருக்கு. இப்ப மெயினா இவங்களுடைய கேஸ்ல என்ன பாக்கணும் அப்படின்னா, இப்ப 2வது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பாதிப்பு ஏதாவது இருக்கா, சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா இவ்வளவு நாளா வந்து தன்னை பத்தி எல்லாரும் யோசிச்சவங்க, தன்னோட மேல அட்டென்ஷன் காட்டினவங்க, திடீர்னு ஒரு குழந்தை வந்திருக்கும் போது எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, எனக்கு இருக்கிற அட்டென்ஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நிறைய குழந்தைங்க தம் மேல திருப்பியும் அவங்களோட அட்டென்ஷனை திசை திருப்பணும் அப்படிங்கறதுக்காக குறும்புகளை ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சிட்டு இருந்த அன்பு இப்ப இன்னொருத்தருக்கு கிடைக்குது. அது அவங்களுடைய தங்க தம்பிங்கிறத வந்து அவங்களுக்கு அவ்வளவு தூரம் புரியாது. எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தங்களுக்கு கிடைக்குது. அப்ப என் மேல கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் அளவுக்கு அதிகமா நான் குறும்பு காட்டினேன் அப்படின்னா அப்ப அட்டென்ஷன் வந்து என் மேல இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. பிளஸ் இந்த வயசுல 5 வயசு தான் ஆகுது இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து எது சரி எது ரைட் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கற விதத்துலதான். குழந்தைங்களுக்கு இது சரி இது தவறு அப்படிங்கறதுக்கு ஒரு அளவுக்கு தெரியறதுக்கு வந்து ஒரு 7 வயசாவது ஆகும் அவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது ஏன் சரி ஏன் தப்பு அப்படிங்கறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீசனிங் அவுட்
இப்ப நான் இது பண்ணினேன் அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இப்ப நான் இது பண்ணினேன் அப்படின்னா இதோடைய எனக்கு என்ன வந்து இதோட பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு வந்து அட்லீஸ்ட் 7 வயசாவது ஆகணும். பிளஸ் அவங்களுடைய மெச்சூரிட்டி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து அது வந்து வயசு வித்தியாசத்துல இருக்கும். பட் ஒரு ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா 7 வயசு. தொடர்ந்து பேசுவோம். நேர் தொடர்புல இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்கம்மா. மேம் எங்க பாப்பாக்கு 7 வயசு ஆகுதுங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க. நாங்க வெள்ளூர் மாவட்டத்துல இருந்து கீதா பேசுறேங்க மேம். சொல்லுங்க கீதா. பாப்பாக்கு 7 வயசு ஆகுதுங்க. அவ 2வது படிக்கிறா. ரொம்ப ஸ்லோவா எழுதுறாங்க மேம். படிக்கிறது படிச்சிடா, ரொம்ப ஸ்லோவா எழுதுறா. ஏதாவது கேட்டா ரொம்ப கேட்கறதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிச்சிடுறா. அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப செல்லம். அவங்க வந்து அப்பா வந்து இறந்துட்டாரு. அவர் இல்லாதனால நாங்களும் கொஞ்சம் ரொம்ப திட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. சரிங்க. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா அவளுக்குன்ற ஒரு பயம் இருக்கு எனக்கு. எப்போ இறந்தாரு? அவரு 2 வருஷம் ஆகுதுங்க மேம். என்ன காரணம்? அவரு ஒரு ஆக்சிடென்ட்ங்க. சரி, ஓகே. அதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? இருக்குமான்ற ஒரு டவுட்டுங்க. ஏன்னா நார்மலா விளையாடுறா, எல்லாம் பண்றா. அந்த ஏதாவது என்ன பார்த்தாதான் ரொம்ப பயப்படுறா. ஏதாவது கேட்டா கிட்ட வந்து படுக்கிறது இல்ல, கூட அவங்க பாட்டி கூடவே படுத்துக்கிறா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இன்னொரு பாப்பாவும் இருக்கு, அவதான் என் கூட இருக்கா, இவ இருக்க மாட்டேன்றா. அது கொஞ்சம் என்னால ஜீர்ணிக்க முடியலைங்க. ஓகே ஓகே கீதா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் வருது. நம்ம வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் மஞ்சுளா பத்தி, மஞ்சுளான்னு ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லிடுங்க. அதாவது இவங்க 2 பேர் கேஸ்லயும் ஒரு யூனிக் பாயிண்ட் என்னன்னாக்கா, கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுனால தாத்தா பாட்டி வந்துட்டு கண்டிப்பா செல்லம் கொடுக்கதான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா குழந்தை அழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க பாப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு எந்த இடத்துல லாக் ஆயிடுவாங்க, இந்த மாதிரியான செல்லம் கொடுத்தா அடுத்தது வந்துட்டு இவங்களால கண்டிக்க முடியாது. சோ இதனால கூட குழந்தைகள் வந்துட்டு குறும்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு எப்படி வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும்? ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த தாத்தா பாட்டி யாரு அப்படின்னா எதர் அம்மாவோட அம்மா அப்பாவோ இல்லன்னா அப்பாவோட அம்மா அப்பாவோ தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து இவங்க, அதாவது அவங்க அம்மாவோ அப்பாவோ குழந்தையா இருக்கும்போது இவ்வளவு செல்லம் கொடுத்திருப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். இல்ல இல்லையா? ஆமா. ஏன் அப்படின்னா அவங்க, அதாவது தன்னுடைய மகன் தன்னுடைய பொண்ணு அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட். எப்படி நீங்க இருக்கீங்களோ அப்படிதான். இப்ப நீங்க வந்து திரும்பி வயசாகும் பொழுது உங்க பேரன் பேத்திக்கு இதே மாதிரி தான் செல்லம் கொடுப்பீங்க. இது வந்து ஒரு இயற்கையா நடக்கிற விஷயம். ஓகே. சோ தாத்தா பாட்டி வந்து செல்லம் கொடுக்கறாங்க அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு உங்களை விட. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வளர்க்கறீங்க, அவங்க வந்து வளர்த்து உங்களை பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து உங்களை விட நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்னு விஷயம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கிற கூடிய அம்மா அப்பாக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தொலைநோக்கு சிந்தனை இருக்கு. நான் வந்து அவ்வளவு தூரம் நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாம் யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கறது கிடையாது. ஓரளவுக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். என் குழந்தை இதுதான் ஆகணும், என் குழந்தை இந்த டாப் யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஸ்கூல், அவ்வளவுதான். இப்பதான் வந்து எல்கேஜில போடுறதுக்கே வந்து பெஸ்ட் ஸ்கூல் எது அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிசர்ச் பண்ணி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டு அதுக்கப்புறம் போடுறது வந்து இந்த காலத்துலதான் நடக்குது இல்லையா? சோ அம்மா அப்பா குழந்தைங்களுடைய தாத்தா பாட்டியோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களை வளர்த்தவங்க தானே நாங்க, எங்களுக்கு தெரியும் எப்போ அவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கணும், எப்போ இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு இருக்கிற ஆங்ஸைட்டி என்ன அப்படின்னா, என் குழந்தை வந்து நல்லா இருக்கணும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து 90, 95, 98 மார்க் எடுத்தாலும் வந்து சீட்டு கிடைக்கிற கஷ்டமா இருக்கும்போது, நான் வந்து எவ்வளவு தூரம் என் குழந்தைக்கு இவ்வளவு எப்படி எல்லாம் வந்து குழந்தைய வந்து பராமரிக்கிறனோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து அது பெருசாகும் பொழுது அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டி இருக்கு. ஒண்ணு, நீங்க
உங்க மாமனார் மாமியார் இல்லைன்னா அம்மா அப்பா அவங்களோட உட்கார்ந்து இதுதான் நான் வந்து நினைக்கிறேன், இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டேன் அப்படின்னா தயவு செய்து நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது வந்து உங்களுடைய உங்களுடைய பேத்தியோடைய ஃபியூச்சருக்காக நான் வந்து பண்ற ஒரு விஷயம். இதுல வந்து நீங்க ஜாஸ்தி இடம் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய மதிப்போ இல்லைன்னா வந்து நான் சொல்லும் போது இருக்கிற அதுக்குள்ளான ரெஸ்பெக்டோ என் குழந்தைகிட்ட இருந்து என்கிட்ட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் வச்சு இதுக்கு வந்து இப்ப நான் இந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா அது கிடையாதுதான் எப்பவுமே. தொடர்ந்து பேச ஒரு நேரத்தோட இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சவிதா, சொல்லுங்க. நாங்க பாத்தீங்கன்னா தனி குடும்பமா தான் இருக்கோம். ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க. பாப்பாக்கு வந்து 9 மாசம் ஆச்சுங்க. சரி. பாத்தீங்கன்னா பாப்பா தவறணும், தவந்து பழகி இருக்கணும் சொல்றாங்க. பட் பாப்பா பாத்தீங்கன்னா தவறது இல்ல. எப்ப மேம் ஒரு குழந்தைக்கு தவறுமா இல்ல தவறாதா? டைமா இருக்கு 8 மாசத்துலயே குழந்தைகளா தவறுன்னு சொல்றாங்க. பாப்பா வந்து 9 மாசம் ஆச்சு ஆனா தவற மாட்டேங்கிறா, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா, ஒன்லி பால் மட்டும் தான் குடிக்கிறா. உட்கார்றாங்களா? கோர வச்ச மட்டும்தான் கோருவாங்க மேம், அவங்களாம் எந்திரிச்சு கோர மாட்டாங்க. இல்ல அவங்களா எந்திரிச்சு இல்ல, இப்ப நீங்க உட்காத்தி வச்சீங்க அப்படின்னா உட்காருவாங்களா? கோர்றாங்க மேம். விழாம எந்த சப்போர்ட் இல்லாம உட்கார்றாங்களா? கோர்றாங்க. சரி. என்ன என்ன கிலோ வெயிட் இருக்காங்கம்மா குழந்தை? 8 இருக்காங்க. எவ்வளவுங்க? 8 கிலோ இருக்காங்க மேம். 8 கிலோ இருக்காங்க. சரி. நார்மல் இல்ல, நார்மலை விட கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் தான், அது பரவாயில்ல. சரிங்க. இப்போ வந்து இப்போதைக்கு என்ன அப்படின்னா நிறைய குழந்தைங்க தவழறது இல்ல. ஒண்ணு வந்து வெயிட்னால, இன்னொன்னு வந்து நம்மளுக்கு இருக்கிற இதுனாலயும். இப்ப நம்ம இதுல எல்லாம் வந்து நிறைய மொசைக் டைல்ஸ் இந்த டைல்ஸ் தான் இல்லையா. முன்னாடி எல்லாம் சிமெண்ட் டைல்ஸ் இருக்கும், ரஃபா இருக்கும். சோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கிரிப் கிடைக்கும். இந்த இது டைல்ஸ்ல வந்து அவங்களுக்கு விளையாடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பரவாயில்லம்மா, நீங்க மத்த விஷயங்கள்லாம் நல்லா பண்றாங்களான்னு பாருங்க. சரிங்களா? நடக்கிறது, பேச்சு வருது, அதெல்லாம் நல்லா பண்றாங்களா பாருங்க. அதுல எல்லாமும் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு உங்க பீடியாட்ரிஷியன் யாரோ, உங்க குழந்தை மருத்துவர் யாரோ அவங்கள போய் நீங்க வந்து காமிக்கலாம். ஓகேமா. நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அதாவது தாத்தா பாட்டியோட உட்கார்ந்து அவங்க கலந்து ஆலோசிக்கணும், குழந்தைங்களை இப்படி நாங்க ரூல்ஸ் கொண்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்புதலோட இந்த குழந்தைங்களை வளர்க்க. எப்படி வந்து ஒரு கணவரோட மனைவி வந்து உட்கார்ந்து பேசிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி குடும்பத்துல இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா போய் தாத்தா பாட்டி இல்லைன்னா வேற யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு பேச்சு இது கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைய இது பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடும் பாசம் வரும் குழந்தைக்கு. சரி, ஓகே. இப்ப ரெண்டாவது ஒருத்தவங்க சொன்னாங்க கணவர் இல்ல அப்படி இல்லையா. ஆமா, கீதா என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த குழந்தை அவங்க கிட்ட வரவே மாட்டேன்றது. இது எதனால அது வந்துட்டு அந்த குழந்தை வர மாட்டேன்றது? அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. 7 வயசுன்னு சொன்னாங்க. இல்ல 2 வயசு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 7 வயசுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 7 வயசு. ஃபர்ஸ்ட் குழந்தை பத்தி தான் அவங்க பேசினாங்க இல்லையா. ரெண்டாவது குழந்தை அது வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால அதுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்க்கறாங்க, யாரும் ஒண்ணும் கேக்குறது இல்ல. பட் அந்த குழந்தை வந்துட்டு அம்மா கிட்ட வர்றதுக்கே பயப்படுறா, சாப்பிட மாட்டேன்றா, அடம் பிடிக்கிறா அப்படி சொல்றாங்க. அது வந்துட்டு எப்படி அவங்கள குழந்தை மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அம்மா அப்படிங்கும் போது அவங்கள வந்து தனியா உட்காந்து வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு போய், அதாவது அவங்களுக்கு தெரியாமையே அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. அது என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் குழந்தைய வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்ணி வச்சு, ஒரு குழந்தைக்கு டிராயிங் பிடிக்கும் அப்படின்னா டிராயிங்ல சேர்த்து விடுறது, இல்ல அந்த மாதிரி ஆக்டிவிட்டியை இன்னும் ஜாஸ்தி பண்றது. இப்ப 2 வயசு குழந்தைக்கு வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சவங்க 7 வயசு குழந்தைக்கு கேட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்படி 2 வயசு கேட்கலன்னு நினைக்கிறேன். 7 வயசு குழந்தைக்கு கேட்டாங்க. 7 வயசு அவங்க தாத்தா பாட்டியோட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஓகே, பட் இவங்களையும் வந்து அந்த குழந்தை வந்து அம்மா அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்க கையில தான் இருக்கு. இந்த வயசுல விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் பெருசாகி அவங்கள வந்து இவங்களுக்கு உள்ள இழுக்கணும் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ இவங்க வந்து எவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்தி அந்த குழந்தைய வந்து இவங்க பக்கம் திருப்புறாங்களோ அவ்வளவு தூரம் இவங்களுக்கு வந்து நல்லது.
இப்ப வந்துட்டு பொதுவா இந்த குழந்தைங்களை வந்துட்டு வீட்டுல பெரியவங்க இல்லைன்னா வளர்க்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுது. பெரியவங்க இருந்தாதான் கரெக்டா வளர்க்க முடியுது அவங்கள. ஆனா வந்துட்டு அவங்களுடைய அந்த அன்பு பாசம் அதிக அளவுல கிடைக்கிறதுனால இவங்களுடைய குறும்புத்தனம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது இந்த பிள்ளைங்களுக்கு? அதான் இந்த இடத்துலதான் வந்து ஸ்பாயிலிங்னு ஒரு வேர்ட் சொல்லுவோம். அதாவது குழந்தைய வந்து கெடுக்கிறது. அதாவது குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கறது தேவைக்கு அதிகமா. ஓகே. இப்ப குழந்தைக்கு வந்து இந்த டாய் வேணும் முன்னாடி சாப்பாடு கொடுக்கற மாதிரி, அதாவது இந்த குழந்தை வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்கு அப்படின்னா அதையும் விட பெருசா குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறது, அதுக்குண்டான வேல்யூ இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய நடக்குது. இப்போ குழந்தை வந்து ஒரு சின்ன விஷயம் கேட்டானா, இப்ப வந்து எனக்கு வந்து இந்த டாய் வேணும் அப்படின்னு கேட்டானா ஒரு 10 ரூபாயா தான் இருக்கும் அது. பட் அந்த 10 ரூபா டாயும் அந்த நேரத்துக்கு அவசியமா? இப்ப என் மேல குழந்தை வந்து பாசமா இருக்கணும் அப்படின்ட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, இது ஆனா தாத்தா பாட்டி நிறைய பண்றாங்க. அவங்களோட பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போகும்போது ஏதாவது கேட்டு அடம் பிடிக்குது. அதே நேரத்துல அதே குழந்தை அம்மா அப்பாவோட போகும்போது அவ்வளவு அடம் பிடிக்காது, ஆனா தாத்தா பாட்டியோட போகும்போது இன்னும் ஜாஸ்தி அடம் பிடிக்கும். சில விஷயங்கள் வந்து அம்மா அப்பா வந்து நோன்னு சொல்லிருப்பாங்க, இது வந்து நீ உனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா தாத்தா பாட்டியோட போகும்போது தாத்தா பாட்டிக்கு தெரியாது, ஒண்ணு தெரியாம நடக்கிற ஒரு விஷயம், இல்ல அவ கேட்டா அழுதா அதனால நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது. பட் இத வந்து நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஏன் இந்த குழந்தைக்கு இது வேண்டாம்னு சொல்றேன் அப்படிங்கறத உங்க பெற்றோருக்கும் நீங்க வந்து கிளியரா புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்ப அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா யாரும் குழந்தையோட கெடுதலுக்காக யாரும் வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் புரியும் போது அவங்களும் வந்து உங்களோட ஒத்துழைப்பாங்க. அதாவது ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு பெற்றோர்கள் மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற அந்த தாத்தா பாட்டியும் வந்துட்டு முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த குழந்தைங்களை வந்துட்டு இப்போ ஒரு 4 வயசு 5 வயசான பசங்க, நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 2 வயசு 3 வயசுனாக்கா அவங்கள வந்துட்டு கொஞ்சம் சொல்லி பேசி அப்படி நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு 7 வயசு 8 வயசு ஆகுற பட்சத்துல வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு கொண்டு வர்றதுன்றது, நம்ம நினைக்கிற வகையில கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் டஃப் ஆயிடுது. சோ இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை, அந்த ஏஜ் ரேஞ்சில இருக்கிற பிள்ளைங்களை எப்படி நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்ணணும்ன்றத பத்தி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நீங்க அதுக்கான பதில கொடுக்கணும். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். திரும்ப திரும்ப லவ்ல சொல்லிட்டு எங்களையும் முட்டாளாக்கிட்டு கட்டிக்கு போற மாப்பிள்ளைய முட்டாளாக்கிட்டு ஓடி போயிடலாம் பாக்குறியா? உனக்கு உயிர் வேணும்னா உண்மையை சொல்லு. உண்மைதான் சொல்றேன். எனக்கு உன் தங்கச்சிக்கு சம்மந்தம் இல்ல. இந்த தீபதிக்கு நல்ல தேதி வச்சாச்சு, இவ தாவணிக்கு காதலே நிம்மதி. இன்று பிற்பகல் 1:30க்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் ஜூலை மாதம் முழுவதும் இரவு 8:01 ஹீரோ டைம். இந்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அனைத்தையும் காண தவறாதீர்கள். உங்கள் ராஜ் டிவியில். கல்யாணி, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னதான் ஆச்சு? கிழிக்கு ரெக்க முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுச்சு. கல்யாணிக்கு ஜோடி கிடைக்குமா? பீச் கேர்ள்ஸ் சீசன் 2 உங்கள் ராஜ் டிவியில் விரைவில்.
உங்கள் ராஜ் டிவியில் வீக்கெண்ட் ஆக்ஷன் மூவிஸ். ஜூலை மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 மணிக்கு வீக்கெண்ட் ஆக்ஷன் மூவிஸ். உடன் வழங்குபவர் பீடியாஷூர். Be sure with Pediasure. இணைந்து வழங்குபவர் கோல்கேட் விசிபிள் ஒயிட். இதன் ஒயிட்டிங் ஆக்சிலரேட்டர்ஸ் பற்களை ஒரு ஷேட் அதிக வெண்மையாக்கும் ஒரே வாரத்தில். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் ஜூலை மாதம் முழுவதும் இரவு 8:01 ஹீரோ டைம். இந்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள். உங்க சௌரியத்துக்காக மஞ்சள் புடவை மஞ்சள் பிளவுஸ் போட்டுக்கிட்டு வரேன். எதுக்கா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இன்று இரவு 8:01 மன்மத லீலை. எங்கி என்ன வெல்கம் பேக் டு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் செல்லமே செல்லம். இப்போ நம்ம இந்த பிரேக்குக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 7-8 வயசு ஆன குழந்தைய வந்துட்டு கல்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ சின்ன வயசுல இருந்து நம்ம விட்டுட்டு சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை கல்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ இப்படிதான் சாப்பிடணும், கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா தூங்கணும் அப்படிங்கிறது. சோ எந்த வயசுல இருந்து குழந்தைங்களை வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் சொல்லி வளர்க்கணும், ஹேபிட்ஸ்? முதல்ல வந்து குழந்தைங்களை வந்து இதுக்கு வந்து வரிமுறைகள் கிடையாது. இந்த வயசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து நீங்க குழந்தை பிறக்கும் பொழுதுல இருந்தே, நான் சொன்னேன் இல்லையா பிளானிங் சொன்னேன்ல, குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச போதுல இருந்தே பிளானிங் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே உங்களுடைய பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைய வந்து எப்படி நான் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப கோவமா இருக்கு, இல்லன்னா குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது அப்படின்னா நான் எப்படி சரிப்படுத்துறது? நிறைய விஷயங்கள் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. எனக்கு வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய பிஹேவியர் பாத்தீங்க அப்படின்னா வேற விதமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த சமயத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் வீட்டுல இருந்துட்டு நல்ல ஃப்ரீயா இருந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்வாயர்மெண்ட், அங்கேயும் ஸ்கூல்ல போயும் ஃப்ரீயா தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து இன்னொருத்தருடைய கண்காணிப்புல சில பேர் வந்து ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க, சில பேர் பேசாம மட்டும் விளையாடிட்டே இருப்பாங்க. நிறைய விதமான குழந்தைகள் இருக்கு. அதுல வந்து டீச்சர் அங்க வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. எப்படி வந்து வீட்டுல அம்மா அப்பா பிளே பண்றாங்களோ அதே நேரத்துல டீச்சர் வந்து குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது டீச்சர் வந்து எப்படி ஆயிடுறாங்கன்னா ஒரு செகண்ட் அம்மா உடைய ரோல் எடுத்துடுறாங்க. இன்னும் பெரியவங்கள ஆக 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 குழந்தைங்க வீட்டுல இருக்கிறத விட ஸ்கூல்ல இருக்கிற டைம் தான் ஜாஸ்தி இல்ல. அப்ப வந்து டீச்சரோடைய இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீங்க வந்து டீச்சரை போய் பாக்குறது, யாரு அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அண்ட் அதே நேரத்துல குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த வந்து குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்கூல்ல தெரியுது. திடீர்னு நல்லா கலகலான்னு இருக்கிற குழந்தை டல்லா இருக்கு, அப்ப டீச்சர் வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா குழந்தைங்க எங்க வந்து சொல்லும் அப்படின்னா வீட்டுலதான் வந்து சொல்லும். ஆனா இந்த நேரத்துல வந்து அம்மா இல்லைன்னா அப்பா இல்லன்னா 2 பேருமே வந்து குழந்தைங்களை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவுடைய கடமை. குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன ஆனாலும் குழந்தை ஒரு தப்பே பண்ணினாலும் அந்த குழந்தை வந்து எங்கிட்ட உண்மையை வந்து சொல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது அம்மா அப்பா 2 பேருடைய கடமை இருக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து குழந்தைகிட்ட என்ன ஆச்சு, இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டேன்,
இல்லன்னா என் குழந்தை வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் என்னோட பென்சில் பாக்ஸ தொலைச்சிட்டேன், இல்லன்னா வாட்டர் பாட்டில மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுக்கறோம். அதை அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வந்தானா அம்மா அப்பா என்ன சத்தம் போடுவாங்க அப்படிங்கறதுனால நிறைய குழந்தைங்க அந்த இடத்துலதான் வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும். இதனால இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்ட்டு என்ன சொன்னா அம்மா நம்மள திட்ட மாட்டாங்க, அப்பா நம்மள திட்ட மாட்டாங்க அப்படிங்கறதுக்கான மாத்தி சொல்ல ஆரம்பிக்கும். அது பொய்ன்னு சொல்றது இல்ல, பட் இது வந்து இப்படி வளர்ந்துதான் அது வந்து ஒரு பொய்யா மாறுது, உருவாகுது. அது நேரத்துல குழந்தைங்க கிட்ட நீங்க வந்து ஏன் எங்க என்ன ஆச்சு, சரி பரவாயில்ல, இப்ப நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நேர் தொடர்புல இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்க மேடம். பையன் 13 வயசு ஆகுது, வந்து மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேடம் பையனுக்கு. அது எந்த பொருளும் வச்சு ஒரு பொருள் வாங்க கொடுத்து வச்சா அது அப்பதானே வந்து என்ன வாங்கணும்னு தெரியல. ஒண்ணு சொன்னா ஒண்ணு மறந்துட்டு வந்துடுறான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிப்புலயும் யாவு சக்தி கம்மியா இருக்குது, சொல்றதே கேக்குறதே இல்ல. எந்த கிளாஸ்? அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மேடம். ஓகே, நீங்க கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். டிவி வால்யூம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேட்கும். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே சொல்லுங்க. பையனுக்கு 13 வயசு ஆகுது மேடம். ரொம்ப மறதி யாவு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறான். ஓகே, அதாவது கஷ்டமா இருக்கு. மார்க்லயும் கொஞ்சம் கம்மியா இருக்கான். கொஞ்சம் கவனிச்சா படிக்கிறான். டீமண்ட கடத்தின்னு ரொம்ப சாப்பிடுறேன், அதான் விரும்புறேன். என்ன சாப்பிடுற? கடையில தீமண்டங்கள் வாங்கி வாங்கி வீட்டை வாங்கி வச்சாலுமே கடையில உள்ளதான் ரொம்ப விரும்புறேன். ஓகே, கடையில தின்பண்டங்கள் இருக்கும்ல, எந்த பொருள் வாங்க கொடுத்து விட்டாலும் பாத்துக்கங்க மறந்துட்டு வந்துடுறான். ஒண்ணு வாங்க சொன்னா அதை வாட்டி ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். கஷ்டம். சரி, ஓகேமா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, அந்த குழந்தை வந்துட்டு மறதி கொஞ்சம் இருக்கு அந்த குழந்தைக்கு. ரெண்டாவது, வீட்டுல என்னதான் வச்சிருந்தாலும் வந்துட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வர தின்பண்டங்களை தான் அவன் அதிகமா விரும்பி சாப்பிடுறானா. இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. சில குழந்தைங்க நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க 2 கூட பதில் சொல்றாங்க அதுக்கு. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மறதி இருக்கு பிள்ளைங்க கிட்ட. இது எதனால? இது எப்படி டெவலப் பண்றது அவங்களுக்கு? மறதி அப்படிங்கிறது ஒண்ணு வந்து மெயின் ரீசன் இன்அட்டென்டிவ்னஸ்னு சொல்லுவோம். அதாவது கவனிக்க வேண்டியத கவனிக்காம போறது. இப்ப நான் கிளாஸ்ல வந்து கவனிக்கணும் அப்படின்னா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கவனம் இருக்காது அதுல. நான் வந்து ஃபுல்லா நான் உள் வாங்குறேன்னா, டீச்சர் சொல்லி கொடுக்கறத நான் உள் வாங்குறேன், உள் வாங்கினாதான் எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து மெயினா இருக்கிற ப்ராப்ளம். மறதிங்கிறத விட நான் கவனிக்கிறது இல்ல, அதனால எனக்கு அரைகுறையா கேட்கிற விஷயங்களை மட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு வந்து ஈஸி ஆன்சர் என்ன? எனக்கு மறந்து போச்சு. ஓகே இல்லையா. சோ நான் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு கவனமா நான் படிக்கிறது இல்ல, அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். அதுல வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான. சில பேர் வந்து என்னன்னா அம்மாவோ அப்பாவோ கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க படிக்கும் போது. எல்லாருமே வந்து தனியா படிக்கிறது கிடையாது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கும் வந்து அவ்வளவு தைரியம் கிடையாது. ஏன்னா தனியா உட்காத்தி வச்சானா அவன் படிக்கிறானோ படிக்க மாட்டேங்கிறானோ தெரியல அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து அம்மா அப்பாவோட பெரிய மிஸ்டேக் பண்றது என்ன அப்படின்னா, நீ படிக்க மாட்ட, உனக்கு வராது, நெகட்டிவ்ஸ் பேசுறதுனால அப்பவே தெரியும் நீ இந்த மார்க் தான் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நேம் பண்ணிடுறாங்க, லேபிளிங் பண்ணிடுறாங்க இல்லையா. உனக்கு வராது அப்படின்னு அவங்களே சொல்லும் போது, நான் இப்ப ஒரு விஷயத்த ஒரு 10 தடவை நான் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு 10 தடவைக்கு மேல நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா, ஒருவேளை நமக்கு வராதோ அப்படின்னு. சோ அந்த கான்பிடன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்பிடன்ஸையே நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உடைச்சு விட்டுடுறீங்க. சோ எங்க அம்மாவே சொல்றாங்க எனக்கு வராது அப்படின்னா, அப்ப எனக்கு வராது அப்படிங்கறதுதான் எனக்கு மனசுல இருக்கும் இல்லையா. நீ வரலன்னா கூட நீ முயற்சி பண்ணு, உன்னால பண்ண முடியும், நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா உன்னால பண்ண முடியும், நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறது. இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு பொருளா
வாங்கி கொடுக்கறது, இது வந்து இனிஷியலா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணு அப்படின்னு. அதுக்காக தேவையில்லாம பெருசாவும் வாங்கி கொடுக்க கூடாது. ஓகே. இப்ப என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு கிட்ட வந்து நான் இந்த மெத்தட் சொல்லும் போது சரின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தை வந்து அந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் அவங்கள வந்து கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த ஒரு ஷெல்ஃப் கிளீன் பண்ணதுக்காக ஒரு பெரிய பார்பி டால், அதுக்கு உண்டான வேலை எவ்வளவு, 1500 ரூபாய் 2000 ரூபாய். இப்ப நம்ம சொல்ற ஒரு விஷயத்த, அந்த என்ன விஷயமோ அதுக்கு உண்டான அவங்களுக்கு வந்து ரிவார்டு தான் கிடைக்கணுமே தவிர தேவையில்லாம அதிகமா ரிவார்ட்ஸ். ஓகே இல்லையா? சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த டயத்துல கொடுக்கற அப்ரிசியேஷன், வெரி குட், நீ நல்லா பண்ணிருக்க, இத மாதிரிதான் நீ இன்னும் நல்லா பண்ணணும், உன்னால முடியுது பாத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு விஷயம். இப்ப வந்து இந்த வாரம் ஃபுல்லா நீ வந்து உன்னுடைய ஹோம்வொர்க்க கரெக்டா முடிச்சேன்னா உனக்கு எண்ட் ஆஃப் இட் இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். அதாவது நீங்க கமிட் பண்ற விஷயங்களும் சரியானதா இருக்கணும். ஓகே, சின்னதுன்னு இல்ல, அதுக்கு உண்டான ரைட் உண்டான. ஓகே ஓகே. ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்க மேடம். சேலத்துல இருந்து ரேவதி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரேவதி. மேடம், இந்த மாதிரி தனி குடித்தனம் தான் இருக்கும். குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. தாத்தா பாட்டி வீடு பக்கத்துலதான் இருக்கு. இங்க தனியா இருக்கும் போது என் பேச்சு கேக்குறான். தின்னாத, இந்த சாக்லேட்ட தின்னாத அப்படின்னு சொல்ல கீழே போட்டுறான். ஆனா அதுவே வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் அவங்க எடுத்து கொடுக்கும் போது டே அத சாப்பிடாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆனா அவங்களும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதுல எவ்வளவு பெருசா குவாலிட்டி இருக்கு போது, அதாவது கெடுதலா தானே இருக்கும். அத சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்னு தெரியல அங்க போன மட்டும். சரி ரேவதி. ஓகே ரேவதி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னவா இருக்குனாக்கா, தாத்தா பாட்டி வந்து ரொம்ப அவங்க வந்து அந்த செல்லம் தான், அந்த பாசத்தினாலதான் அவங்க வந்து அவங்களும் அப்படி ரியாக்ட் பண்றாங்க. சோ இனிமே வந்துட்டு பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம தாத்தா பாட்டிக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துடணும் வீட்டுல. அதாவது அவங்களையும் நீங்க வந்து இன்வால்வ் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இன்னும் வந்து சந்தோஷமா அதை வந்து இது பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய குழந்தைங்களுடைய நலத்தை பத்தி அவங்க கிட்டயும் நீங்க பகிர்ந்து பேசுறீங்க. அப்படிங்கும் போது அவங்களும் வந்து இன்னும் கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களால, சரி நம்மளையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் வந்து ஒரு இன்னும் ஒரு இன்வால்வ்மெண்டோட சேர்ந்து எல்லாம் செய்வாங்க. சோ இனிமே வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களை வளர்க்கறதுல நம்மளும் கொஞ்சம் வந்து ரொம்ப பாசத்தை காமிக்காம அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதுக்கு கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். இல்ல அவங்க தப்பு பண்ணா இவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும்ன்றத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். குழந்தைங்க கிட்ட அதை சொல்லக்கூடாது. சோ குழந்தைங்களோட வளர்ச்சியில தாத்தா பாட்டிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஓகே, இது இல்லாதவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. தாத்தா பாட்டியோட அன்பு இல்லாதவங்க ரொம்ப நிறைய விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு. எங்க இருந்தாலும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா அட்வான்டேஜ வந்து இன்னும் நிறைய மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, அது சாப்பிட மாட்டேன்றது. எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸுமா அதுவா இருக்கு. சாப்பிட மாட்டேன்னுது, அந்த குழந்தை ஏன் அந்த மாதிரி பசிக்கவே பசிக்காதா? சில குழந்தைங்க எல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் கூட அப்படியே இருக்கிறதுங்க. இது வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம இடையில கொடுத்துறதுனாலயா, எதனால வந்துட்டு இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றது? அதே மாதிரி இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது வேற, ஜங்க் ஃபுட்டா மட்டுமே சாப்பிடுதுங்கிறது வேற. அதான இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு? பேரண்ட்ஸ் தான். ஆமா இல்லையா? சோ ஜங்க் ஃபுட்ட வந்து நீங்க கொடுக்காம குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரிய போறது இல்ல. ஏதோ ஒரு முறையில யாரோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்கள்ட்ட நீங்களே வாங்குறீங்க. ஒண்ணு நீங்க சாப்பிடுவீங்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவீங்க இல்லையா? நிறைய விஷயத்துல வந்து நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவே கோவப்படுவாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவே பொய் சொல்லுவாங்க. இதுதான் நான் முதல்ல சொன்னது இல்லையா? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பட் நீங்க ஒண்ணு பண்றீங்க. ஆனா குழந்தைங்க எதை ஃபாலோ பண்றது தெரியாம குழந்தைங்க மட்டும் வேற விதத்துல போகுது இல்லையா? சோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடுறத வந்து எல்லாரும் உட்கார்ந்து
அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மீல் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது சேர்ந்து சாப்பிடுங்க. முடிஞ்சா எப்படியும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியறது இல்ல, இதுவும் இல்ல, டின்னர் டைம் அட்லீஸ்ட் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, டிவி அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சேர்ந்து உட்காந்து ஒரு குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைங்களும் பாக்கும் எங்க அம்மா அப்பா என்ன சாப்பிடுறாங்க, நான் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது. அந்த இன்டராக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா குழந்தைங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அதெல்லாம் பண்றீங்களா, நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, நீங்க ஹெல்தியானதா சாப்பிடுறீங்களா அப்படிங்கறத நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்மளதான் வந்து ரோல் மாடலா எடுத்துக்கோ. அம்மா அப்பா தான் எல்லா இடத்துலயும் ரோல் மாடல் இல்லையா? அப்போ வந்து நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ரைட்டா பேசும். தொடர்ல இருக்காங்க. ஹலோ செல்லமே செல்லம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி மேடம். சொல்லுங்க. என் பையங்க 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க மேடம். ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறானுங்க. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க. அதனால ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க? ஆமா தெரியலங்க மேடம். இப்ப நான் அந்த ஸ்கூலுக்கு போறேன் இந்த ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி இப்ப 4-5 ஸ்கூல் மாத்தியாச்சுங்க. ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. நீங்க கேட்டு பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனைய சொல்லுங்க. சொன்னேங்க மேடம். நானும் சைல்ட் லைன் மூலியமா போனேங்க. ஹாஸ்டல்ல சேர்த்தலாம, என்னடா தம்பி உனக்கு வேணும்னு சொல்லி சைக்கிள் கேட்டாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தேங்க மேடம். இப்ப இருந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறானுங்க. என்னன்னே தெரியலைங்க, என்ன பிரச்சனையே தெரியலைங்க மேடம். எங்க வீட்டுல இதனால ஒரே பிரச்சனைங்க. அவன் ஒன்னாலதே எப்படி ஸ்கூலுக்கு போகாம இருக்குறியா அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லம்மா, குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்குதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து ஒரு இது கவுன்சிலர் இல்லன்னா வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் யார்கிட்டயாவது கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து மனசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி மேடம். இந்த 4 வருஷமா இப்படிதான் மேடம் பண்றியா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த மாதிரி தாங்க பண்றியா? ஸ்கூல் 1ஆம் கிளாஸ்ல மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க மேடம். எனக்கே ஒரே டென்ஷன் ஆயிரும் போல ஒவ்வொரு நேரம் செய்யறத பார்த்தா. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இப்படியே விட்டா அவன் லைஃப் ஒண்ணுக்குலாம் போகும் மேடம். நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? போனாங்க. இங்க திண்டுக்கல் போனாங்க மேடம். சைக்கிள் மூலியமா போனா அவங்க என்னங்கிறாங்க, உங்களோட அன்பு ஆதரவு பையனுக்கு தேவை, ஹாஸ்டல்ல விட முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, ஹாஸ்டல்ல போடுறது சொல்யூஷன் இல்ல, அத வந்து இன்னும் அவங்க பனிஷ்மெண்டா எடுத்துக்குவாங்க. சரிங்க மேடம். சரி, அது என்ன ஏதாச்சும் குழந்தைகள் மருத்துவர்கிட்ட கூட்டு போலாங்களா? ஆமா, கூட்டிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டிட்டு போங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து யாரு கிட்ட போகணும், யார நீங்க அணுகணும்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகேமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் வந்துகிட்டு இருக்கு. இவங்களோட கொஸ்டின் என்னன்னாக்கா, அந்த 4 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல ஸ்கூல் போறதுக்கு. இது எதனால அப்படின்றத பத்தி நீங்க விளக்கமா சொல்லுங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பஸ்ஸில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு இந்திய சினிமாவுக்கு பல பின்னணி பாடகர்களை பெற்று தந்த உங்கள் ராஜ் டிவியின் ராஜகீதம் இப்போது முற்றிலும் புதிதாக ராஜகீதம் சீசன் 6. புகழ்பெற்ற இந்த பின்னணி பாடகர்களின் வரிசையில் நீங்களும் இணைய குரல் தேர்வில் கலந்து கொள்ளுங்கள். கோவையில் குரல் தேர்வு நாள் ஜூலை 5ஆம் தேதி. இடம் ஜென்னிஸ் ரெசிடென்சி, அவினாஷி ரோடு, கோயம்புத்தூர். சேலத்தில் குரல் தேர்வு நாள் ஜூலை 6ஆம் தேதி. இடம் சிவராஜ் ஹாலிடே இன், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. குரல் தேர்வில் கலந்து கொள்ள உங்கள் வயது 15 30க்குள் இருக்க வேண்டும். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ளவும் 9789064704. உங்கள் ராஜ் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு திரைவானில் காணத் தவறாதீர்கள். உங்கள் ராஜ் டிவியில் சுட சுட சினிமா செய்திகள், சுவையான இருவரி செய்திகள், புதுமுகங்களின் புதுமுகம் அறிமுகம், பிரபலங்களின் வாழ்க்கை சுவடுகளை சொல்லும் இவர். இந்த வாரம் வெளியாகும் படங்களை பற்றிய தகவல்கள். தமிழ் சினிமாவின் 80 ஆண்டு கால சரித்திரத்தை இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் சுவைப்பட தொகுத்து வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கலைஞர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல பரபரப்பான செய்திகள் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியின் வெள்ளித்திரையில் காண தவறாதீர்கள். உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில் சூப்பர் ஹிட் மேட்னி ஷோ. உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. உனக்கே சிரிப்பு வருது இல்ல? வேண்டாதவங்களை எல்லாம் கடவுள் எதுக்காகத்தான் படைக்கிறாரோ தெரியல. ஒண்ணு நின்னுகிட்டு தீங்கணும், இல்ல ஓடிக்கிட்டு தீங்கணும். காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாக்யலட்சுமி. வெல்கம் பேக் டு ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் செல்லமே செல்லம். இப்போ ஒரு பிரேக்குக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டே வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இது எதனால? இப்போ 4th வரான், 4 years ஆகுமே வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் இப்படிதான் இருக்கு, ரொம்ப நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இது எதனால? இவங்க இப்ப வந்துட்டு யார போய் கன்சல்ட் பண்ணா இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும், எங்க போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க. எதனால இந்த குழந்தையோட கேஸ்ல என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய டீடைல்ஸ் இல்ல. ஸ்பெசிபிக்கா என்ன இருக்கலாம் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஸ்கூலோடைய சூழ்நிலை பிடிக்காம இருக்கலாம், டீச்சரை பிடிக்காம இருக்கலாம், இல்லன்னா குழந்தைங்களுக்கு வந்து சத்தமே பிடிக்காம இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்கு. குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஏன் குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இன்னொன்னு வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைய வந்து அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போகுது அப்படிங்கறத. சோ அம்மாவை வந்து எப்பவுமே எனக்கு வேணும், நான் அம்மாவை பிரிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜெனரலா குழந்தைங்க வந்து எப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒரு செட்டிலிங் டைம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 1 or 2 weeks. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பழகி போயிடும். பட் இது வந்து அம்மாவும் எவ்வளவு தூரம் ஆங்ஷியஸா இருக்காங்கிறதையும் பாக்கணும். நிறைய இதுல வந்து குழந்தைங்க மட்டும் ஆங்ஷியஸா இல்ல, இங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அம்மாவும் வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் மெயினா பாக்கணும். ஏன் குழந்தை பயப்படுது, இப்ப அம்மாவை விட்டு தனியா போக முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்க. யார போயிட்டு கன்சல்ட் பண்ணணும்? முதல்ல வந்து அவங்களுடைய சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு இல்லையா, பீடியாட்ரிஷியன் இருக்காரு, குழந்தை மருத்துவர், அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கிளியரா சொல்லிட்டு, அதுக்கு அவரு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட பார்க்க சொல்லுவாங்க. யார அவர் பார்க்க சொல்லணும் அப்படின்னா, மெயினா வந்து சைக்காலஜிஸ்டோட இன்வால்வ்மெண்ட் இதுல ரொம்ப அவசியமா தேவை. சோ அவர் வந்து இவங்களை வந்து டைரக்ட் பண்ணி விடுவாங்க. அப்போ இவங்க வந்து அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு சில அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன ஏது அப்படிங்கறத. குழந்தைங்களுடைய மெத்தட்லயே போய் அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லுவாங்க. ஓகேமா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வீட்டுல இருக்கும்போது ஃப்ரீயா இருந்துடுறாங்க,
இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், தூங்கணும், அப்படி இல்லாம நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல எடுக்கிறது பண்றதுமா இருக்கிறாங்க. பட் ஒரு 2.5 years கழிச்சு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடும்போது கண்டிப்பா அவங்க ஒரு இடத்துலதான் உட்காரணும், ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அது கலையாம நீட்டா வச்சுக்கணும், பக்கத்துல வந்து நினைச்ச நேரத்துல திரும்பி பார்க்கறது பேசக்கூட அப்படிலாம் இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் எதுனா வருமா, இல்ல இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்துட்டு ஒரு மதர் வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்து முன்கூட்டியே அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் பக்குவப்படுத்தி அனுப்பணும்னாக்கா எப்படி அந்த குழந்தைய வந்து பக்குவப்படுத்தணும்? குழந்தைங்க கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணது கடமை, பெற்றோரோட கடமை. இன்னும் அப்படி என்னன்னா ஒரு செட் ரொட்டீன் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இப்ப குழந்தைங்க வந்து ஒரு நாள் வந்து 10 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு நாள் 9 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படி இல்லாம ஒரு வாரத்துல டெய்லி இந்த டைத்துக்கு எந்திரிக்கிறது, இந்த டைத்துக்கு சாப்பிடுறது எப்பவுமே வந்து ஒரு ஹெல்தியான, சின்ன வயசுலன்னு சொல்லல, எந்த வயசுனாலும் அது ஒரு ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் என்ன ஆயிடும், செட் ஆயிடும். இந்த நேரத்துக்கு பசி எடுக்கும், இந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், இந்த நேரத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆயிடும். எப்படி குழந்தைங்க பிறந்த உடனே வந்து இவ்வளவு நேரம் தூங்கும், பசிக்கிற நேரம் மட்டும் அழும், திருப்பியும் பால் குடிச்சிட்டு திருப்பியும் தூங்கும், அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்லீப் அவசியம். அதே மாதிரி குழந்தைங்க வளர வளர என்ன ஆகும்னா அவங்க ஸ்லீப் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். பட் ஒரு 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே அவசியம். நிறைய குழந்தைங்க வந்து மத்தியான நேரத்துல ஒரு 1 or 2 hours தூங்குவாங்க, அதுவும் அவசியம் அவங்களுக்கு எனர்ஜி வந்து தரத்துக்கு. பிளஸ் இப்ப இருக்கிற இதுல வந்து என்னன்னா கோவம், இரிட்டேஷன் அது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுட்டும் இருக்கு, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டும். எல்லா குழந்தைங்களும் ஹெல்தியா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது இல்ல. அப்படியே சாப்பிட்டாலும் குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ், குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ். பட் இதுக்கு அளவுக்கு அதிகமா என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் இல்லையா, முக்கியமா சாக்லேட்ஸ்ல என்ன இருக்கு, குளுக்கோஸ் இல்லையா, அதுல இருக்கிற ஸ்வீட்னஸ் நம்ம சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி இன்னும் கூடிட்டே போகும். ஓகே, அப்ப எனர்ஜி கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் ஜாஸ்தி ஆகும். சோ நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்க ஆக்டிவா இருக்கும் போது நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும், இரிட்டேஷன், கோவம், அடம் பிடிக்கிறது. சோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, இல்லன்னா ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப இரிட்டேஷன் ஆறாங்க அப்படின்னா அவங்க டயத்துக்கு சாப்பிட்டாங்களா, சாப்பிடுறது வந்து அவங்க வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்களா, அதாவது அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பாக்கணும். ஒன்ஸ் எனர்ஜி இல்ல கம்மியானாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும். அண்ட் தேவையில்லாம அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கறது, ஸ்வீட் இந்த சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது எவ்வளவு மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய எனர்ஜி இருக்கும். நீங்க இன்னும் அதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும், எனர்ஜி லெவல் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா அதுக்கு அந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகும்போது உங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. நீங்க என்ன பண்றீங்க, உட்காருங்கிறீங்க, இல்லன்னா வந்து புக் எடுத்து படின்னு சொல்றீங்க, இல்லன்னா இது பண்ணு அது பண்ணுன்னு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து இரிட்டேட் ஆகுறது ரொம்பவே வந்து காமனா நடக்கிற விஷயம். ஆமா. என் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைய வந்து நீங்க பாக்கணும், ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் குழந்தைங்களை வந்து இன்னும் பாசிட்டிவா, நீ பாரு ஸ்கூலுக்கு எல்லாம் போனேன்னா உனக்கு இன்னைக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவா அவங்கள வந்து ஒரு எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ண சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க தான் அழும், பட் அவங்களும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிடுவாங்க. அத பத்தி நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இப்ப வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டு இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி தாத்தா பாட்டியும் சரி வந்துட்டு நல்ல ஃப்ரீடம் தான், அவங்களுக்கு எல்லாத்துலயுமே நிறைய ஃப்ரீடம் தான் கொடுக்கறாங்க. பட் ஸ்கூல்ல போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க டீச்சர்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட மனநிலை வந்துட்டு எப்படி இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் ஸ்கூலுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். சோ அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்துட்டு வரும்போது அந்த கிட்ஸ் அவங்கள வந்துட்டு எப்படி ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணணும், அவங்கள ஏத்துக்கணும், என்ன மாதிரியா பேசி அவங்கள வந்துட்டு ஒரு மறுபடியும் வந்துட்டு இந்த அட்மாஸ்பியருக்கு கொண்டு வந்து பண்ணணும்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் நிறைய டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அதாவது முகம் பார்த்து
2 பேரும் நேருக்கு நேரா பேசிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். நிறைய விஷயங்களை நீங்க அவங்களுக்கு பேச பேச பிளஸ் அவங்க பேசி நீங்க கேட்கறது இன்னுமே அவசியமான விஷயம். சோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து என்கரேஜ் பண்றீங்க குழந்தைங்களை வந்து நிறைய விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு. ஏன்னா அவங்க சொல்லும் போது நம்ம வந்து நல்லாவே கேட்டுக்கணும். அண்ட் இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளும் வந்து கவனிக்கிறோம், அதே நேரத்துல அவங்களும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டியும் வளரும். அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து சொல்லும் போது என்னன்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு அந்த பேஷன்ஸ் லெவலும் அவங்களுக்கு வந்து அதிகமா வளரும். அண்ட் ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு அம்மாக்கோ இல்லைன்னா அப்பாக்கோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப நிறைய வேன்ல போறாங்க இல்லையா, வெளியில எல்லாம் போறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ்லன்ட்டு இல்ல, இன்னும் பெரிய வளரும் போது அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் கொடுக்கும் பேசுறதுல. என் குழந்தைங்களை வந்து எப்படி ரிசீவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அண்ட் பிளஸ் குழந்தைங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கூல்ல இருந்து டயர்டா வருவாங்களா இல்ல ஏதோ ஒரு மூட்ல வராங்க, அவங்கள வந்து நீங்க வந்து உலுக்கி கேட்டே இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு கேட்காதீங்க. நீங்க ஒரு வாட்டி கேளுங்க. இல்ல அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா விட்டுடுங்க. விட்டுட்டு குழந்தைங்க நல்லா விளையாடும் இல்லையா, நல்ல மூட்ல இருக்கும்போது அப்பா உட்காந்து இன்னைக்கு என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க கிளாஸ்ல, என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்ட்டு அவங்கள மூடு இது பண்ணி. இப்ப நிறைய பேர் பேரண்ட்ஸ் எப்படின்னா வந்து ரொம்ப அவங்கள வந்து பிரஷர் பண்ணி கேட்பாங்க, என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல சொல்லு. அந்த குழந்தைக்கு வந்து விருப்பமே இருக்காது அதை பத்தி பேசுறதுக்கு. அந்த நேரத்துல குழந்தைய வந்து இரிட்டேட் பண்றது அதெல்லாம் வந்து பண்ணினீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து என்ன ஆகும்னா பேச மாட்டாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க. வேணாம் இது சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த விதத்துல வந்து நீங்க வந்து பிரஷர் போடாதீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்பவே ஆங்ஷியஸா இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதனாலேயே வந்து ரொம்ப ஜாஸ்தியான பயம் இப்படி இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த வளர்ப்பு முறையில நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல அதிகாரமா பண்ண சர்வாதிகாரத்தோட வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அது? சர்வாதிகாரத்தோட வளர்க்கறது அப்படிங்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒன்லி கமாண்ட், சர்வாதிக ஆட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என்ன அப்படின்னா நம்ம சொல்றத இன்னொருத்தர் கேட்கணும். அவங்க சொல்றது என்ன, அவங்களுக்கு என்ன விருப்பம் அதை நான் கேட்டுக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதுதான் பண்ணும். அதேதான் இங்கேயும் அம்மா அப்பா வந்து ரூல்ஸ் கொடுத்துருவாங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேனோ அதுபாடிதான் நீ பண்ணணும். உனக்குன்னு ஸ்பெசிபிக் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நீ எந்த விதத்துல பண்ணணும்னு நினைக்கிற அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன சொல்றேன் அதை நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்தியான சைல்ட வந்து கண்டிப்பா வளர்க்க முடியாது. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில இது 1 hour நிகழ்ச்சி தான், நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். இப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். அதாவது ஓவராலா நம்ம பார்த்த நீங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னாக்கா, ஒரு குழந்தை கருவுல இருக்கும் போதே நம்ம பிளான் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல கவனம் செலுத்தி அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்துட்டு வளர்த்து அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வளர்க்கும் போது ஒரு குழந்தை வந்து முழுமையா வளர்ந்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்க நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டிவியில்